இன்னிலிருந்து 9வது நாள் நல்ல முகூர்த்தம் இருக்குமா. 2 பேர் கட்டத்துக்கும் அந்த முகூர்த்தம் நன்னா பொருத்தி வருதுமா. அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம். ரொம்ப சந்தோஷம். என்ன சுப்பு, உங்களுக்கு சம்மதம் தானே? சம்மதம் தான். ஆனா கல்யாணத்துக்கு இன்னும் 9 நாள் தான் இருக்குன்றத யோசிக்கும் போது கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. 9 days இருக்கு அங்கிள். அதுக்குள்ள என்ன வேணாலும் பண்ணலாம். டோன்ட் வரி. நீங்க எல்லாரும் எனக்கு இவ்வளவு பக்க பலமா இருக்கும்போது எனக்கு என்ன பிரச்சனை? எனக்கும் சம்மதம் தான். அனு, உனக்காக நான் ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன். பங்கஜ், சர்ப்ரைஸ் எல்லாம் தரதெல்லாம் அண்ணன் அடிச்சுக்க ஆளே கிடையாது. அண்ணே வேற லெவல். வாவ், கிரேட் ப்ரோ இன் லா. மோதிரம் ரொம்ப அழகா இருக்கு. அனு, உனக்கு சந்தோஷம் தானே? சுப்பு, மாப்பிள்ள உன் சம்மதத்துக்காக தான் காத்துட்டு இருக்காரு. சொல்லு. அதுக்கு என்ன, தாராளமா மோதிரத்தை போட்டு விடுங்க மாப்பிள்ள. நான் உத்தரவு வாங்கிக்கிறேம்மா, வரேன். வாங்க. அனு, என்னாச்சு? சுகந்தி, சரிங்கம்மா. என்னாச்சு அனு? அனு, 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 என்னாச்சு அனு? அனு, அனு, அனு. என்னாச்சு அனு? தெரியல சார், என்னமோ திடீர்னு தலை சுத்துற மாதிரியே இருந்துச்சு. Are you all right now? இப்போ பரவாயில்ல சார். என்ன அனு, ரொம்ப நாள் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம் நடந்த உடனே சந்தோஷத்துல மயக்கம் போட்டுட்டியா? இதுக்கே மயக்கம்னா இன்னும் எத்தனை தடவை நீ மயக்கம் போட போறியோ? சரியான நேரத்துல அணுவுக்கு தண்ணி தந்தியே, ரொம்ப தேங்க்ஸ்மா. ஆமா, நீ யாருமா? என்ன பார்த்ததும் நான் யாருன்னு கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினைச்சேன். எங்க யோசிச்சு பார்த்து சொல்லுங்க பாப்போம். சாரி,
யாருன்னு சட்டுன்னு ஞாபகத்துக்கு வரல. நீயே சொல்லிட. நான் உங்க பாட்டி வழி சொந்தக்காரி, கொடி வழி சொந்தம். கொடி வழி சொந்தமா? ஆமா சாரதாம்மா, நம்ம முன்னோர்கள் எல்லாம் ஒரே குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவங்க. எங்க குடும்பம் இடையில வேலைக்காக மலேசியாவுக்கு போய் அங்கே செட்டில் ஆயிட்டாங்க. அங்க போய் ஒரு 100 வருஷம் இருக்கும். நீ ஒரு தடவை போன்ல பேசினல்ல, ம். நீ இந்தியா வரேன்னு சொன்ன. ஆனா சர்ப்ரைஸா இப்படி வருவேன்னு நான் எதிர்பார்க்கல. அதான் கண்டுபிடிக்க முடியல. சாரி. மலேசியாவுல எங்க சொந்தக்காரங்க இருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா பார்த்ததில்ல. அதான் தெரியல. அதான் நான் இப்ப வந்துட்டேனே. இனிமேலாவது நம்ம சொந்தம் நல்லபடியா தொடரட்டும். உண்மைய சொல்லணும்னா பழசெல்லாம் திரும்ப தொடர்றதுக்காகவே நான் வந்திருக்கேன். நான் வந்த நேரமும் நல்ல நேரம்தான் போல. ரொம்ப சந்தோஷமா. இது சூர்யா, என் பையன். ஹலோ. இவனுக்கு தான் கல்யாண ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. எங்களுக்குன்னு சொந்தக்காரங்களும் பெருசா யாரும் இல்ல. இந்த கல்யாணத்துக்காகவே நீ வந்த மாதிரி இருக்கு. அதுக்குத்தானே வந்திருக்கேன். என்ன சொன்ன? ம், ஆஹா, நல்ல நேரத்துல தான் வந்திருக்கேன்னு சொன்னேன். வந்ததும் வந்துட்ட. இருந்து நல்லபடியா இந்த கல்யாணத்தை முடிச்சிட்டு போகணும். ஆமாமா, முடிக்காம எப்படி போறது? மாயா, இதுதான் அனு. இவதான் சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. வணக்கம். அனு, எனக்கு ஏன்னே தெரியல, உன்னை பார்த்த உடனேயே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அது அப்படிதான். யாருக்கும் அணுவை பார்த்த உடனே பிடிச்சிரும். அது அனு பிறக்கும் போதே வாங்கிட்டு வந்த கிஃப்ட். அனு, உன்னை பார்த்தா எனக்கு என்ன தோணுது தெரியுமா? எனக்கு தங்கச்சின்னு ஒருத்தி இருந்தா உன்ன மாதிரி தான் இருந்திருப்பான்னு தோணுது. அது என்ன தோன்றது? எனக்கு நீ தங்கச்சி தான். ஏன் தங்கச்சி? நீ கூட பிறந்தாதான் தங்கச்சியா என்ன? உன் கல்யாணத்தை நான் முன்ன நின்னு நடத்தவே இந்த வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கு. என்ன மாயா நீ எங்க சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டு சார்பா பேசிட்டு இருக்க? அதான் நான் சொன்னனேமா, அனு என்னோட தங்கச்சின்னு. தங்கச்சினா சும்மா பேச்சுக்கு தங்கச்சியா இல்ல உங்க சொத்து பத்தெல்லாம் தருவீங்களா? இங்க இருக்கிற எல்லா ஜுவல்ஸுமே அவளுக்கு தான். மை காட், நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேங்க. அதெல்லாம் நீங்க சீரியஸா எடுத்துக்கிட்டீங்க. நீங்க விளையாட்டுக்கு சொல்லியிருந்தாலும் நான் என் தங்கச்சிக்கு செய்ய போறது எல்லாம் செய்யத்தான் போறேன். ஐயோ, எனக்கு எதுவும் வேண்டாம். ஆமா ஆமா, இந்த நகையெல்லாம் எதுக்கு? என் பொண்ணுக்கு உங்க ஆசீர்வாதம் இருந்தா போதும். நோ 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 நோ, இதெல்லாம் அனுவுக்கு தான். நான் சொன்னதுதான். அத மாத்திர வழக்கமே எனக்கு கிடையாது. சாரதாமா, கொஞ்சம் சொல்லுங்க. நீயாச்சு உன் தங்கச்சியாச்சு, இதுல நான் என்னத்த சொல்றது? அனு, நான் ரொம்ப ஆசையா குடுக்கறேன். தயவு செஞ்சு வேண்டான்னு சொல்லாத. எனக்காக. இதுல இருக்கிற எல்லா ஜுவல்ஸுமே உனக்கு தான். இந்த வாங்கிக்கோ. இந்த மாயா யாரு? எங்கிருந்து வந்தா? ஒருவேளை அனுவே இவளை வர சொல்லி அரேஞ்ச் பண்ணிருப்பாளோ? ஓவர டிராமாவா இருக்கே. அனு. சந்தோஷம் மாயா. இது சந்திரா, என் 2வது பையன். இது மான்சி, அவனோட வைஃப். மான்சி, யூ ஆர் லுக்கிங் வெரி பியூட்டிஃபுல். தேங்க்ஸ், யூ ஆர் சோ ஸ்வீட். மான்சி விழுந்துட்டா இனிமே அவ உங்களை எந்த கேள்வியும் கேட்க மாட்டா. நடக்கட்டும் நடக்கட்டும்.
சுகந்தி அம்மா மாயாவை கெஸ்ட் ரூம் கூட்டிட்டு போ. சரிங்கம்மா. மாயா ம்? போய் ரெஸ்ட் எடு, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஓகேமா. வாங்க மேடம். வா. என்னாச்சு அனு? ஏன் டல் ஆயிட்ட? நத்திங் சார். குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வரட்டுமா மேடம்? வேண்டாம். ம். வெல், நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரெஸ்ட் எடுங்க, அப்புறம் பேசிக்கலாம். எதுக்கு வந்தீங்க மீரா? வாட்? எதுக்கு வந்தேனா கேட்டீங்க? உங்க காதுல அப்படிதானே விழுந்துச்சு? அப்போ அப்படிதான் கேட்டிருப்பேன். சூர்யா சார் வீட்டுக்கு வந்த கெஸ்ட் நீங்க. உங்களை நல்லா பாத்துக்க வேண்டியது என் டியூட்டி. நல்லா பாத்துக்கவா இல்ல விசாரிக்கவா? மலேசியால இருந்து வந்தேன்னு சொன்னீங்க. ஆனா நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா அப்படி தெரியலையே. வேற எப்படி தெரியுது? இல்ல, வந்தீங்க உடனே அனுவ தங்கச்சின்னு சொன்னீங்க. அனுவுக்கு நிறைய நகையெல்லாம் போட்டீங்க. அதான் கேக்குறேன், ஏன் எதுக்கு அனு மேல திடீர்னு அப்படி ஒரு பாசம்? உனக்கு இதெல்லாம் புரியாது மீரா. இது பூர்வ ஜென்ம பந்தம். பூர்வ ஜென்ம பந்தமா? அப்படின்னா? அதான் சொன்னனே உனக்கு புரியாதுன்னு. அப்புறம் திரும்பவும் ஏன் கேக்குற? தப்பா நினைச்சுக்காதீங்க, எனக்கு இதுல எல்லாம் சுத்தமா நம்பிக்கையே கிடையாது. எனக்கு இருக்கு. அது உங்க உரிமை, அத பத்தி நான் என்ன சொல்றது? ஆனா நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா எதுவுமே எனக்கு நம்புற மாதிரி இல்ல. நான் ஒருத்தரை பார்த்தாலே ஓரளவுக்கு கெஸ் பண்ணுவேன். யாரா இருந்தாலும் என் மனசுக்கு பட்டத பிராங்கா அவங்க கிட்டே சொல்லிதான் எனக்கு பழக்கம். டோன்ட் மிஸ்டேக் மீ. நானும் அப்படிதான் மீரா. நீ என்ன நினைக்கிறேன்னு நான் சொல்லவா? வாட்? தமிழ்நாட்டுல இருக்க தமிழ் தெரியாதா? உன்னை எனக்கு நல்லா தெரியும்னு சொன்ன மீரா. நீ என்ன யோசிக்கிற, உன் ஆசை என்ன, நீ என்ன பிளான் பண்றன்னு எனக்கு எல்லாமே தெரியும். நான் பிளான் பண்றேனா? என்ன பிளான்? இப்ப நீ போலாம் மீரா. நாம பேச வேண்டியது நிறைய இருக்கு. இப்பவே எல்லாத்தையும் பேசிட்டா எப்படி? அடிக்கடி பார்க்க தானே போறோம். இன்டீசன்ட் லேடி. பயந்துட்டியானு? நான் எதுக்கு பயப்பட போறேன்? என்ன சார், ஏதோ ஒரு உருவம் வந்துச்சுன்னு நான் நிஜமா சொல்றேனா இல்லையான்னு செக் பண்றீங்களா? சேச்சே, நீ அப்படியே பயந்து அப்படியே என்ன ஹக் பண்ணிக்குவேன்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி பயமுறுத்தன. பட் மை பேட் லக். ஆரம்பிச்சிட்டீங்களா? ஓகே அனு, இப்போ என்ன பிளான்? பிளானா? எல்லாரும் வீட்ல இருக்கோம், ஜாலியா பேசுறோம். சிம்பிள் பிளான், அவ்வளவுதான். நோ 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 நோ. பிளான்னா பக்காவா இருக்கணும். ஆசையா உன்னை லாங் டிரைவ் கூப்பிட்டேன், நீ வரல. இன்னைக்கு நீ வந்தே ஆகணும். அப்படியே கேண்டில் டின்னர் சாப்பிடுறோம், 2 பேரும் கை கோத்துக்கிட்டு யாரும் இல்லாத ரோட்ல நம்ம பத்தி மட்டும் நினைச்சிட்டு நடக்கிறோம். ஒரு ரொமான்டிக் நைட். என்ன சார், ரொம்பவே ரொமான்ஸ் மூட்ல இருக்கீங்க போல. பின்ன எல்லாரும் முன்னாடி மோதிரம் போட்டாச்சு, இனிமே
என்ன யாரும் கேள்வி கேட்க முடியாது. லைசென்ஸ் இருக்குமா? லைசென்ஸ். இது வெறும் எல்எல்ஆர் தான். தாலி கட்டினாதான் பெர்மனன்ட் லைசென்ஸ். அப்புறம் உங்களை கேள்வி கேட்க வேணா ஆள் இல்லாம இருக்கலாம், ஆனா என்ன கேள்வி கேட்க ஆள் இருக்காங்க. அது ஞாபகம் இருக்கட்டும். ஓ, புதுசா வந்த உங்க அக்காவை சொல்றியா? நான் முன்னாடி ஒரு செயின் கொடுத்தேன், நேரம் வரும்போது வாங்கிக்கிறேன்னு சொன்னேன். ஆனா இப்ப பாரு, உங்க அக்கா வந்து இந்த நகைய போட்டாங்க. இதுதான் எல்லாத்துக்கும் நேரம் வரணும்னு சொல்றாங்க போல. அனு, இந்த நகையில உன்னை பார்க்க ரொம்ப அழகா இருக்க. ஆனா சார், எனக்கு என்னமோ இந்த நகைங்க எதுவுமே பிடிக்கல. ஏன் அனு? அவ்வளவு அன்பா அவங்க போட்டாங்க, நீ ஏன் இப்படி சொல்ற? தெரியல சார், என்னமோ பிடிக்கல. எனக்கு ஏன் இப்படி தோணுதுன்னு எனக்கு சொல்ல தெரியல சார். என்ன அனு, அவங்க உன் மேல எவ்வளவு அன்பா இருக்காங்க? சார், என்னோட அன்பு 3 பேருக்கு மட்டும்தான். என்னோட அப்பா, அம்மா, நீங்க. இவங்க 3 பேரும் தான் எனக்கு சோ ஸ்பெஷல். இவங்க 3 பேர் கூட மட்டும்தான் என் அன்பை ஷேர் பண்ணிப்பேன். புதுசா யாரு வந்தாலும் சட்டுன்னு அன்பு ஷேர் பண்ணிக்க முடியாது சார். நல்லா யோசிச்சுதான் சொல்றியா அனு? இதுல யோசிக்க என்ன சார் இருக்கு? எங்க அப்பா, அம்மா, நீங்க, இந்த சின்ன அழகான குடும்பமே எனக்கு போதும் சார். இதுவே ஒரு சொர்க்கம் சார். இதுல புதுசா யாரையும் நான் வரவிட மாட்டேன். அப்படியா? நாளைக்கு நமக்கு மேரேஜ் ஆகி நமக்கு ஒரு குழந்தை பிறந்தா? போங்க சார். என்ன அனு, இவ்வளவு நேரம் புதுசா யார் வந்தாலும் அன்பை ஷேர் பண்ணிக்க மாட்டேன், அது இது என்ன? இப்ப என்ன பேச்சையே காணோம்? நான் சொன்னது புதுசா ஒரு ஆள் வர்றத பத்தி. நமக்கு பிறக்க போற குழந்தை புது ஆள் இல்ல, அது நம்ம ஜெராக்ஸா தான் இருக்கும். அப்புறம் எப்படி அது புது ஆளா இருக்கும்? ஆனா எனக்கு இன்னொரு அனுதான் வேணும். நம்ம அழகான சின்ன குடும்பத்துல வர போற என் குட்டி தேவதைக்காக நான் காத்துக்கிட்டு இருக்காங்க. நானும் தான் சார். ஹலோ, ஏய், என்ன பேசி பேசி என்ன மயக்க பாக்குறீங்களா? ஏய், லைசென்ஸ் இருக்குமா? நீங்களும் உங்க லைசென்ஸும். ஏய் அனு, அனு வெயிட். நீ இப்ப எங்க போற அனு? வா, டின்னருக்கு போலாம். இருங்க சார், அதுக்கு முன்னாடி ஒரு வேலை இருக்கு. இந்த நகையெல்லாம் நான் மாயா கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன். இல்லனா என்னால ஒரு நொடி கூட நிம்மதியா இருக்க முடியாது. இப்ப போய் இந்த நகையை திரும்ப கொடுத்தா அவங்க என்ன நினைப்பாங்க அனு? சார் ப்ளீஸ், என்ன பத்தியே கொஞ்சம் நினைச்சு பாருங்க. எனக்கு என்னமோ ஒட்டல சார். மனசுக்கு பிடிக்காத ஒண்ணு எக்காரணம் கொண்டு செய்யக்கூடாதுன்னு நீங்க தானே சொன்னீங்க. ஆனா இது அவங்க உனக்கு ஆசையா போட்டது. பரவாயில்ல சார், அவங்க மனசு கஷ்டப்படாத மாதிரி நான் உங்களுக்கு புரிய வச்சிடுறேன். நீங்க கவலைப்படாதீங்க. அனு சார் ப்ளீஸ், என்ன கம்பல் பண்ணாதீங்க. சரி, உன் இஷ்டம். கோவமா சார்? லைட்டா. ஆனா நம்ம சின்ன குடும்பத்துக்கு உன் ஜெராக்ஸ் வரப்போகுதுல்ல, அதனால என் கோவத்தை டிராப் பண்ணிக்கிறேன். போங்க சார்.
உன்னைத்தான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். என்னையா? என்ன அனு இப்படி கேக்குற? உன்னை மறக்க முடியுமா? மறக்கக்கூடிய பொண்ணா நீ? மாயாக்கா, ஆக்சுவலி உங்களை எப்படி கூப்பிடுதுன்னு கூட எனக்கு தெரியல. ஆனா நீங்க என்ன மறக்கக்கூடிய பொண்ணான்னு கேக்குறீங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அதான் நான் உன்கிட்ட சொன்னல, நீ என் தங்கச்சி மாதிரி. அக்கான்னு உரிமையா கூப்பிடு. அனு, ஏன் யோசிக்கிற? என் அக்காவை ஏத்துக்க மாட்டியா? நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்குக்கா. எப்படி சடனா ஒருத்தவங்கள தங்கச்சியா ஏத்துக்கிறீங்கன்னு சத்தியமா எனக்கு புரியல. சாரி, தப்பா எடுத்துக்காதீங்க. என் மனசுல பட்டத பிராங்கா சொல்றதுதான் என்னோட பழக்கம். நான் ஏமா உன்னை தப்பா நினைச்சுக்க போறேன்? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீ என்கிட்ட உன் மனசுல இருக்கிறது எல்லாத்தையுமே சொல்லலாம். நமக்குள்ள ஒளிவு மறைவு இருக்கவே கூடாது. நீ இப்படி பேசுறதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க என் மேல இவ்ளோ பாசமா இருக்கீங்க, இப்பதான் பார்த்தோம். அதுக்குள்ள எப்படி இவ்ளோ டீப்பா ஒருத்தரால அன்பா இருக்க முடியும்? என்னால முடியுதே. அதான் எப்படின்னு கேக்குறேன். வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் காரணம் என்னாச்சனு? ஏன் இப்படி விலகி போற? நீ என் தங்கச்சி மாதிரிமா. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. எனக்கு என்னமோ ஒரு அன்கம்ஃபர்டபிளா இருக்கு. திடீர்னு வந்தீங்க, தங்கச்சின்னு சொன்னீங்க, நகைலாம் போட்டு விட்டீங்க. இதெல்லாம் எதுக்கு?